பலவீனமே உனக்கு பலனாய் மாறும். யோபேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். யோபேல் நான் வாசிக்கிற பாருங்க, கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. வேதம் அழகாய் சொல்லுகிறதுங்க, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயமாக்குங்கள். ஒன்றுக்கும் ஒருவாத நம் மண்வெட்டி அதை பட்டயமாய் மாற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் உங்கள் அருவல்களை ஈட்டியாக அடிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா இருக்கலாம், அநேகரால் தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கலாம். அதுதான் சொல்லுகிறார், உங்கள் என்ன பாருங்க, பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இன்றைக்கு பாருங்க, நம்மளுக்கு எத்தனையோ பலவீனம் வருகிறது. ஏன்பா இது என்னால் மேற்கொள்ள முடியல, ஏன்பா இதனால ஜெயிக்க முடியல என்று சொல்லி நம்மளுக்கு அவ்வளவுக்கு சோர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீ பலவீனமான பாண்டம் தான், ஆனா நீ கர்த்தருக்குள் பலவனாய் இருக்கிறாய். நீ கர்த்தருக்குள் பலவனாய் இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் பலவீனம் என்று சொன்னார் அவன் பலவனாய் மாறுகிறான். நீ பலவீனம் என்று சொல்லாதே, உன்னை நீ பலவீனம் என்று சொல்லாதே. இந்த பலவீனம் தான் உன்னை பலவானாய் மாற்றும். மனிதர்கள் பார்த்து உன்னை பார்த்து சொல்லுகலாம், இன்றைக்கு இது உன்னால செய்ய முடியாது, நீ இதை மேற்கொள்ள முடியாது, நீ எஸ்எல்சி இல்லை எக்ஸாம், நீ இது எதை வேலை செய்தாலும் சரி, நீ என்ன செய்தாலும் சரி, மனிதர்கள் உன்னை பார்த்து சொன்னாக்கா உன்னால இதை செய்ய முடியாது. ஆம், என்னால செய்ய முடியாதுதான், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீ பலவீனமான பாண்டம் தான், ஆனா நீ பலவான் என்று சொல்ல வேண்டும். இந்த பலவீனத்தை குறித்து நீயும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும். அநேக மனிதர்கள் எழும்பி நீ எழும்பக்கூடாதபடி உன்னை மடங்கடிக்கலாம். அவங்களை பார்த்து சொல், நீ மடங்கடிக்கு நீ எழும்பினாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். நான் பலவீனமான பாண்டன் தான், ஆனா எனக்குள் வாசம் செய்கிற தேவன் பலமுள்ளவர், அவர் பலமான தெய்வம். அதான் சொல்லுகிறார், நீ பலவீன் என்று சொல்லாதே, உன்னை பலவான் என்று சொல்லு. உன் குடும்பத்தை ரன் பண்ண முடியலையா, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாயா, இன்றைக்கு ஜெபம் பண்ணி சோர்ந்து போய் கொண்டே இருக்கிறாயா, பரவாயில்ல, உன் பலவீனத்தை கர்த்தர் பரிபூர்ணமான பலத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீயும் நானும் பலவீனமான பாண்டன் தான், ஆனா உன் பலவீனம் பலனாய் இருக்கும். உன்னை சத்துரு உன்னை கீழே தள்ள நினைக்கிறானா, அதை உருவாக்குற கரியா நீ மாற்றிக்கொள்ளலாம். தான் ஏசப்பா சொல்லுகிறார், பிதாவன் சொல்லுகிறார். அதை பத்த பாருங்க, உங்கள் மண்வெட்டிகளை என்ன பண்ணமா, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயமாய் மாற்றுங்க. அந்த மண்வெட்டியை பட்டயமாய் மாற்றுங்க. அப்போ உன் பலவீனத்தை நீ பட்டயமாய் மாற்ற வேண்டும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை நீ சங்கரிக்கும்படி, உனக்கு எழும்பி நிற்கிற எல்லா கோலியாத்துகளையும் முறியடிக்கும்படி அதை நீ பட்டயமாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, தாவீது ராஜாக்கு என்ன இருந்தது, ஒரே ஒரு கூழாங்கல், 5 கூழாங்கலை கொண்டு தான் அவர் கடல் செல்கிறார். ஆனா சொல்றார், உன் பலவீனத்தை நீ பாராதே, உன்னோடு இருக்கிற தேவன் பலமுள்ளவன் தேவனாய் இருக்கிறபடியால் நீ கடந்து செல். அந்த குழாங்கால் என்ன பண்றாரு, அடிக்கும் போது அவருடைய கையில பட்டியும் வருகிறதையும் பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, உன்னுடைய மண்வெட்டியை நீ பட்டயமாய் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் அருவல்களை ஈட்டியாக மாற்றுங்கள் என்று சொல்லி உங்கள் பலவீனங்களை பார்த்து, அதுதான் அது கிழக்கிற வசனம் தான் சொல்லுகிறது, பலவீனம் என்று தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்போ நம்முடைய பலவீனம் தான் நம்மளுக்கு பலனே. ஆமாங்களா இல்லைங்களா? நீ எந்த அளவுக்கு நீ பலவீனப்படுகிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தருக்குள் நீ பலப்படுகிற ஒரு ஆயுதமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
மனிதர்கள் எழும்பி எழும்பி நீங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க மனிதர்கள். நம்ம கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறாங்க மனிதர்கள். மனிதர்கள் மூலியமா சத்துருவான எழும்பி நின்று அவங்க நம்மளை பலவீனப்படுத்த நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலமுள்ள பாத்திரம், நீ பலமுள்ள பாத்திரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25 நம்ம வாசிக்கலாம். பாருங்க, அழகா பவுல் சொல்லுகிறார். பாருங்க, இந்த பலத்தை குறித்து, பலவீனத்தை குறித்து பவுல் சொல்றார். கர்த்தர் பவுல் மூலமா பேசுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் இந்த 25 நம்ம வாசிக்க கேட்கலாம். இந்தபடியே அந்தபடியே என்ன சொல்றது வேதம்? வேதம் என்ன சொல்லுதுங்க? தேவனுடைய பலன். வாசிங்க, தேவனுடைய பலன் யார் உண்மைதான் பலவீனம் என்ன பண்றாங்களா? மனுஷனுடைய பலவீனம் தான். ஆனா அது கீழே அப்படி வாசிங்க. அந்தபடியே இல்ல, அது மேல கிருத்தாங்க. தேவனுடைய பலவீனம் மனுஷனுடைய பலவீனத்திலும் அதிக பலனாய் இருக்கிறது. அது யாருடைய பலனா? தேவனுடைய பலன். அது கீழே வசனம் வாசிங்க. எப்படி என்று சகோதரர்களே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்களும் அநேகர் இல்லை, பிரபுக்களும் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு. யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க? பலவீனமானவர்கள் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் பலவீனமான பாண்டோம், அதுக்கு தான் சத்துருவை அமைத்து கொண்டே இருக்கிறாங்க, எழுச்சிக்க முடியல என்று சொல்லி நம்ம சோர்ந்து போய் கொண்டே இருக்கிறோம். ஆனா நீயும் நானும் பலமுள்ள பாண்டவங்களா மாற்றும்படி தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அழகாய் சொல்லுகிறது பாருங்க, உங்களுடைய அழைப்பை பாருங்க. உங்க அழைப்பை நீங்க பார்க்க வேண்டும் என்று சொல்லி, நீ யாரால் அழைக்கப்பட்டு இருக்கிறார்? நீ யாரால் பலப்படுத்தப்பட்டு இருக்கிறார்? நீ பலவீனமான பாண்டம் தான். ஆனா உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு இருக்கும் போது உன் பலம் ஒன்றுமே இல்லை, உன் பலவீனம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இருக்கும் போது இந்த மேடுகளை மிதிக்க போட உங்களுக்கு பலன் கர்த்தர் தருகிறார். உலகத்துல பைத்தியமானவர்களுக்கு முன்பதாக என்ன பண்றாருனாக்கா, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த என்ன பண்றாருன்னா பலவீனமான பாண்டங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னை குறித்து நீ பலவீனம் என்று எண்ணாதே. நீ பலவீனமான பாண்டம் இருந்தாலும் நீ கர்த்தருக்குள் பலமுள்ள பாண்டமாக இருக்கிறார். அதுக்குத்தான் இன்றைக்கு கர்த்தர் உன்னியும் மென்னியும் தேடி வந்து இன்றைக்கு உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மனிதருக்கு முன்பதாக நீ பலவீனமான பாண்டம் தான். ஆனா கர்த்தருடைய பார்வையிலே நீ பலவான் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். மனித 1000 பேசட்டும், உன்னால் எழும்ப முடியாது, உன்னால் நிற்க முடியாது. நீ எப்படி இந்த ஊழியத்தை செய்வா, நீ எப்படி கர்த்தருக்குள் தினமனதா இருப்பாய் என்று சொல்லி 1000 பேசி உன்னை பலவீனப்படுத்தட்டும். ஆனா உனக்குள் இருக்கிற தேவன் பலமுள்ள தேவன் அல்லவா? உன்னை அந்த மனிதர்களுக்கு முன்பதாக ஒரு பலமுள்ள பாத்திரமா எடுத்து உன்னை பயன்படுத்துவார். எப்படியா தாவீது ராஜாவை பலவீனம் என்று சொல்லி அவரை தள்ளிவிட்டார்களோ, ஆனா அதே மனிதர்களுக்கு முன்பதாக ஒரு பலமுள்ள பாத்திரமா எடுத்து கோலியாத்தை முறியடிக்கும்படி கர்த்தர் எப்படியா அவர் வாழ்க்கை அற்புதங்களை செய்தாரோ, அதே போல நீ பலவீனமான பாத்திரம் தான். ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் பலமான காரியங்களை
செய்ய உன்னை அழைத்திருக்கிறார். உன் அழைப்பை மாத்திரம் நோக்கிப்பார். உன்னை அழைத்தவர் யார்? உன்னை பலப்படுத்துகிற யார்? உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற யார் மாத்திரம் நோக்கி பாருங்க. மனிதர்கள் 1000 பேசட்டும், மனிதர்கள் குத்தி குத்தி பேசிக்கொண்டே இருக்கட்டும், உன்னை கீழே தள்ளட்டும், உன்னை அமர்த்தட்டும், இனி அமர்த்தான் நீ எழும்பி பிரகாசிப்பாய். என கர்த்தருடைய ஒளி உன்மேல் உதிக்கும், கர்த்தருடைய மகிமை உன்னை மூடும். அதே கண்களுக்கு முன்பதாக உன்னை ஆச்சரியமான காரியங்களை செய்ய கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்தும் போது அந்த கண்கள் பிரமிக்கும், அந்த நாவுகள் கட்டப்பட்டு அந்த இருதயங்கள் குத்தப்பட்டு கீழே இந்த பிள்ளைகளை நான் தவறாய் பேசிவிட்டேனே, இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். இவங்கள் பலவீனமான பாண்டம் அல்ல, இவங்களோடு இருக்கிற தேவன் பலமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மகிமையான காரியங்களை செய்திடுவார். கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. இவன் சிறு பொடியன் தான் தாவீது, ஆனாலும் அவன் யாரை நம்பி போறான்? நான் பலவீனமான பாண்டன் தான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன், நான் பலவீனமான பாண்டன் தான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை நீ பலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறையே, உன் இதே ஜனங்களுக்கு முன்பதாக உன் பலத்தை அழித்து போட இந்த பலவீனமான பாண்டம் வந்து இருக்கிறது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த உன் பலத்தை அழித்து போட இந்த பலவீனமான பாண்டம் வந்து இருக்கிறது. இந்த பலவீனமான பாண்டத்துக்குள்ள பலமுள்ள தெய்வன் இருக்கிறார். உன்னை அழிக்க, உன்னை என்னுடைய கரத்துல உன்னை ஒப்பு கொடுக்க இன்றைக்கு கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். எந்த நாவு குத்தி பேசினதோ, எந்த நாவு கேவலமா பேசினதோ, கொஞ்சம் ஆடை யார் கையில் ஒப்பு கொடுத்து வந்தார், அந்த ஆடுகளை யார் இடத்துல ஒப்பு கொடுத்து எவ்வளவு துணிகரவனுக்கு என்று சொல்லி துணிகரமான காரியங்களை பேசின. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அடுத்த ராஜா இவன் தான் வர வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் ஏன்னாக்கா என்னோடு இவன் பெரியவனா இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் துணிகரமாய் பேசுகிற அந்த கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் அப்படித்தான் கர்த்தர் மேன்மைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். உன் பலவீனத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, நீ சோர்ந்து போகாதே, உன் பலவீனத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டு. அதான் பவுல் சொல்லுகிறார். ஒரு 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளாங்க, 12ஆம் அதிகாரம். பன்னெண்டாம் அதிகாரம் 5 வாசிங்க. எது குறித்து மேன்மை பாராட்ட மாட்டாராம்? எது குறித்து மேன்மை பாராட்ட மாட்டாராம்? எது குறித்து மேன்மை பாராட்ட வர அவரு? என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அவர் எதுக்காக சொல்லுகிறாருனாக்கா, 3ஆம் வானத்துக்குள்ள ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மாசத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஆவில எடுத்துக்கொள்ளப்பட்டான், இன்னைக்கு தெரியல. இதை குறித்து நான் மேன்மை பாராட்டினாலும் ஆனாலும் அவர் கீழே சொல்றாரு, என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா நான் பலவீனமா இருந்தா தான் என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். நான் பலம் உள்ளவன் என்று சொன்னாக்கா கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டாரு. அத்த அழகா சொல்லுகிறார், நான் பலவீனமான பாண்டன் தான்ப்பா, இந்த பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த பவுல் எப்படியாப்பட்டவர்? தேவனுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்று அழிக்கும்படி வந்ததான் இந்த சவுல் என்ற பவுல். இந்த பவுல் என்ன பண்ண, ஜனங்களை கட்டி எருசலேமை கொண்டு வரும்படி அவர் கடந்து செல்கிறாரு. அங்கதான் தேவன் அவரை சந்திச்சார். அவர் சந்திக்கும் போது ஒரு வார்த்தை தான், முள்ள உதைக்கிறது உனக்கு கடினம் அல்லவா என்று சொல்ல வார்த்தை அவருடைய இருதயம் ஒழிக்கப்பட்டது. அவர் குத்தப்பட்ட தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த பவுலை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இந்த 11 சீஷர்களை காட்டிலும் இந்த பவுல் கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்துட்டார். அவர் தான் சொல்லுகிறார், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா அதுதான் சொல்லுகிறேன், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறான்பா. அந்த மேன்மை 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. நான் அப்படியே ஸ்டார்ட் சொல்றேன், ஒரு பலவீனம் இருக்கிறது. அவர் என்ன பண்ற, 3 தடவை ஜெபம் பண்றாரு அந்த பலவீனத்தை குறித்து. சாத்தானுடைய தூதன் என்று சொல்லப்படுகிறது.
அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவன் உயர்த்தாதபடி. ஏன்னா நீ பலவீனமா இருந்தா தான் உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். சொல்றது புரியுங்களா உங்களுக்கு? நான் பலவீனம், எப்படி பைபிள் எப்படி நான் வாசித்து இருக்கிறேன், வேதத்தை நான் கரைச்சு கொடுத்து இருக்கிறேன், வேதத்தோட வசனங்களா எனக்கு தெரியும், சத்தியத்தை என்ன குறித்து என்கிட்ட பேசுறியா, வேதத்துடைய சாராம்சம் குறித்து என்கிட்ட பேசுறியா? இப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த முள் கொடுக்கப்பட்டு என்னை உயர்த்தாதபடி எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் 3 தரம் ஜெபம் பண்ணினேன். ஆனா அதுக்கு கர்த்தர் பதிலா சொல்றாரு, கிழக்கிற 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்திலே. யாருடைய பலன்? கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என்ன பண்றாரா? கிறிஸ்துடைய மகிமை, சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கிறிஸ்துடைய மகிமை யார் மேல் தங்கும்படி? என் மேல் தங்கும்படி. என் பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இன்றைக்கு உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்க சோர்ந்து போய் கொண்டு தானே இருக்கிறீங்க. ஏன்பா எனக்கு மாத்திரம் இது ஆகுது, எப்போதும் எனக்கு சோறு வந்து கொண்டே இருக்கிறதாப்பா, எனக்கு பலவீனம் வந்து கொண்டே இருக்கிறதாப்பா? பவுலுடைய ஜெபம் மகிமையான ஜெபம், ஆமாங்களா இல்லைங்களா? அவருடைய ஜெபம் வல்லம் இருந்த ஜெபமா இருந்தது. ஆனா அந்த தேவ மனிதர் தான் சொல்லுகிறாரு, என்னுடைய அந்த பலவீனத்தை குறித்து நான் 3 தரம் தேவனிடத்தில் நான் ஜெபம் பண்ணேன். 3 தரம் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் வந்து சொல்லுவார், ஆமாப்பா உன்னை நான் பலப்படுத்துறேன்ப்பா என்று சொல்ல, அவர் சொல்லுகிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் சொல்லுகிறார், ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கி இருக்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டு மாத்திரமல்ல சந்தோஷப்படுகிறேன். இதை குறித்து நான் சந்தோஷப்படுத்துகிறேன். இந்த பலவீனத்தான் உன்னை உருவாக்கும், இந்த பலவீனத்தான் உன்னை உயிர்ப்பிக்கும். ஏன்னா பலவீனமான பாண்டங்களை தான் கர்த்தர் தெரிஞ்சு கொள்ளுகிறார். ஞானிகளை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். பலவான்களை என்ன பண்ண கீழே தள்ளும்படி பலவீனமான பாண்டங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, உங்களுடைய பலவீனம் பற்றி நீங்க சந்தோஷப்படுவீங்களா, இல்ல நீங்க சோர்ந்து போவீங்களா? இந்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துடைய மகிமை என் மேல் தங்கியிருக்க இதை பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா நீ பலவீனமாக இருக்கும்போது தான் கிறிஸ்துடைய மகிமை உனக்குள்ள கடந்து வரும், உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். வேதத்துல பாருங்க, தாவீது ராஜா பலவீனமான பாண்டன் தான், எல்லாரும் தள்ளப்பட்ட மனுஷன் தான். அதேபடி மோசே பாருங்க, பயந்து சுபாவம் உள்ள மோசே தான், ஒரு கொலை பண்ணி விட்டு ஓடி வந்த மோசே தான். இந்த பலவீனமான தான் கர்த்தர் தேடி தேடி வருகிறார். இந்த பேதுரை பாருங்க, படிப்பு அறியாத பேதுரு, எல்லாரும் பாருங்க, யாரை தேடி படித்து ஞானங்களை தேடி போனாரா? ஃபர்ஸ்ட் யாரை தேடி போனாரு? பேதுரை தேடி போனுகிறாரு. எதுக்காக? உன்னை மீன் பிடிச்சது போதும் வாப்பா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா நான் உன்னை மாத்துகிறேன். நம்முடைய தேவன் பலமுள்ள தேவன், நம்முடைய தேவன் பலமுள்ள தேவன். அவருடைய மகிமை உங்க மேல் தங்கி இருக்கும்படி தான். ஏன்னா நான் எப்படி சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எப்படின்னாக்கா அந்த கிதியோனை பார்த்து அவர் கடந்து வர சொல்ற பராக்கிரமசாலியை அழிக்கும் போது எத்தனை பேரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு? ஒரு 300 பேருங்க. அப்படியே ஃபில்டர் பண்ற திரள் கூட்ட ஜனம் வருதுங்க. ஆனா அவர் என்ன பண்றாருனாக்கா ஃபில்டர் பண்றாரு. 3300 பேரா மாறுது. அந்த 300 பேரை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு கட்டளையிட்டார். யார் சொல்லுங்க? உன் பலத்தினால் இது ஆகாது, என்னுடைய பலத்தினால் தானே இது முடியும். அதனால தான் பலவீனமான பாண்டங்களை கர்த்தர் தெரிஞ்சு கொள்ளுகிறான். ஏன்னா நிறைய பேர் பாருங்க, என் ஜெபத்தினால தான் இது ஆச்சு, நான் ஜெபம் பண்ணால தான் இது ஆச்சு, நான் சொன்னது ஆயிக்குமா அதனால தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மேன்மை பாராட்டுறாங்க. இதை குறித்து நீ மேன்மைப்படுத்தக்கூடாதப்பா, மேன்மைப்படக்கூடாது. கிறிஸ்துவின் ஆகையால் கிறிஸ்துவின் மகிமை என் மேல் எனக்கு வரும் பலவீனத்திலும். வாசிங்க 10ங்க.
பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களின் நிந்தைகளிலும் இடுக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாருங்க 9வது பாருங்க, என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எதுக்காக மேன்மை பாராட்டுறாரா? அதுக்கு மேல கருத்து பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கி இருக்கும்படி, அவருடைய வல்லமை நித்தியமா என் மேல் தங்கி இருக்கணும். இதை குறித்து நான் மேன்மை பாராட்ட போகிறேன். இதை குறித்து நான் மேன்மை பாராட்ட 10 சொல்றாங்க. அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும்போதே எப்படிங்கிறாரா? நான் பலவீனமா தான், ஆனா பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். யார் நிமித்தமாங்களா? யார் நிமித்தமாங்க? கிறிஸ்துவின் நிமித்தமா எனக்கு வரும் பலவீனங்களும், ஃபர்ஸ்ட் பலவீனத்துல, அப்புறமா என்ன பண்றேன்? நிந்தனைகளையும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் 3 தடவை ஜெபம் பண்றோம் அந்த பலவீன குறித்து. ஆனா கர்த்தருடைய மகிமை வார்த்தை கடந்து வந்திருக்கும். நான் இதுக்கு பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தமா உங்களுக்கு என்ன வருமா? பலவீனம் வரும். உங்களை பலவீனப்படுத்த சத்துரு வருவான். நிந்தனைகள் வரும், நெருக்கங்கள் வரும், துன்பங்கள் வரும், இடுக்கங்கள் வரும். நீ எழும்ப முடியாத இடுக்கங்கள் வரும். நான் பிரியப்படுகிறேன். இதை குறித்து நானே பிரியப்படுகிறோம். அன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு தெளிவாக பேசுகிறார். இந்த பலவீனத்தை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இந்த பலவீனத்துல தான் கர்த்தருடைய மகிமை உங்க மேல் தங்கி இருக்கும். கர்த்தருடைய மகிமை உங்க மேல் தங்கி இருக்கும். இன்றைக்கு இந்த தேவ வார்த்தைகளை பேச கர்த்தரின் கிருபை பாராட்டி இருக்கிறார். அழகான கர்த்தருடைய மகிமை நான் தேவனுடைய வார்த்தைகள் காத்திருக்கும் போது அவர் தான் அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். உன் பலவீனத்தை குறித்து, உன் பலவீனம் தான் உனக்கு பலன். உன்னுடைய பலவீனம் தான் உனக்கு பலன். அத்தா அழகாய் சொல்லுகிறார். இதெல்லாம் குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களால் சொல்ல முடியுமா? உன் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை நெருக்கங்களாம் இருக்கிறது. அது உங்களை பலவீனப்படுத்துகிறது, உங்களை சோதனை செய்கிறது. மனிதனுடைய வார்த்தையினால நீ கீழே தள்ளப்படுகிற உங்களை பலவீனப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய பலவீனம் தான். இந்த பலவீனத்தை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட முடியுமா? ஒப்பு கொடுக்க முடியுமா? தேவன் எப்படியாப்பட்ட தேவன் தெரியுங்களா? உங்களை பலப்படுத்துகிற தேவன். எல்லா மனிதர்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறான். உன் பலவீனத்தை குறித்து நீ சந்தோஷப்படு. அப்பதான் கிறிஸ்துடைய மகிமை உண்மையில் தங்கி இருக்கும். ஆமாங்களா இல்லைங்களா? கிறிஸ்துடைய மகிமை உங்களுக்கு வேணுமா? உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு வேணுமா? இந்த பலவீனத்தை குறித்து நீ சோர்ந்து போறீங்களா? இல்ல இந்த மகிமை உங்களுக்கு தங்கி இருக்கிறது சந்தோஷப்படுறீங்களா? கிறிஸ்துவ மகிமை உங்கள் மேல் தங்கி இருந்தாக்கா நீங்க மேன்மை பாராட்டணும். அந்த கிறிஸ்துவின் மகிமை குறித்து நீங்க மேன்மை பாராட்டணும். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு சொல்றது யார் என்ன சொல்லட்டும் பரவாயில்லங்க, யார் என்ன தூற்றும் பரவாயில்லங்க. உனக்கு குறித்து கேவலமா பேசுறாங்களா, நிந்தியா பேசுறாங்களா, எப்படின்னா பேசின்னு போட்டங்க. நீ பலவீனமான பாண்டல் தான். கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். தாவீது அந்த இடத்துல கடந்து போகும்போது அவன் கேவலமாக தூசித்து திரிகிறான். ஆனா கர்த்தர் தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் அனுமதிக்கிறாரு. நீ ஒரு வார்த்தை சொல்லப்ப அவனை வெட்டி போட்டுறேன்னு சொல்றான் கொடுக்குறவன். அப்போ தாவீது சொல்றாரு, கர்த்தர் தான் அனுமதிச்சுக்கிறாரு. இந்த நாயை தூசி கர்த்தர் தான் அனுமதிச்சுக்கிறாரு. தூசி போட்ட பரவாயில்ல. ஏன்னா நீ உன்னை பலவீனப்படுத்த நீ கர்த்தருக்குள் பலப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நீ பலவீனப்பட கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன் பலவீனத்திலிருந்து கர்த்தருடைய பலன் எழும்பி நிற்கும் போது
அநேக கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, அநேக முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துகிற அளவுக்கு இவங்களை குறித்து நான் தூஷணமான வார்த்தை பேசிவிட்டேனே என்று சொல்லி உன் காலின் கீழ் வந்து அடங்கி நான் தவறு செய்தேன் என்று சொல்லி அதே நாவல்கள் அறிக்கை செய்யும்படி கர்த்தர் உன்னை கொண்டு மகிமையான காரியங்கள் செய்யும் போது உன் கண்களை பார்க்கும், உன் கண்களை பார்க்கும். மனிதர்கள் எழும்பி நிற்கத்தான் கர்த்தரும் பட்சத்தில் எழும்பி நிற்கிறார். மனிதர்கள் எழும்பி நிற்க சத்துரு அமர்த்த நிற்க கர்த்தர் எழுப்பி கொண்டே இருக்கிறார். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, என் வல்லமை தரித்துக்கொள். உன் பலவீனத்தை குறித்து நீ சோர்ந்து போகாதே. உனக்குள்ள என் பலன் கடந்து வரும்போது, என் மகிமை கடந்து வரும்போது அநேகர் விடுவிக்கப்படுவாங்க. அநேக கட்டப்பட்ட பிள்ளைகளை என் பக்கமா இழுத்துக் கொள்ளும்படித்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை இழுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தரோடு இடைப்படுகிறதுனால புரிந்து கொள்ள முடிகிறதா? எத்தனையோ மனிதர்கள் எழும்பி நிற்கலாம். இதுவரைக்கும் எனக்கு போராட்டம், இதுவரைக்கும் எனக்கு நெருக்கம் தான். ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மூலமா எழும்பி என்னை கீழே அமர்த்த சத்துரு நினைத்து கொண்டே இருக்கிறான். இதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. என் கர்த்தர் என்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அதுக்கு தான் எது எங்க தெரிந்து கொண்டார்? உபத்திரவத்தின் கோயிலிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாடுகள் மத்தியில் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருக்க, நீ பணக்காரன் அவனை தெரிந்து கொள்ள, தரித்திரத்தின் மத்தியில் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா முன்னதாக கர்த்தர் எல்லாருக்கும் முன்பதாக உன்னை உயர்த்த தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத, எப்படின்னாக்கா சந்ததியே இல்லை, அவ்வளவுதான் சந்ததி வராது என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த சந்ததி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த சந்ததி பழகி பெருகினது. அந்த சந்ததியை பார்த்து ஜனங்கள் பயந்து நடந்தது உண்மை என்று சொன்னார். உன்னை பார்த்து சத்துரு பயந்து நடந்து கீழே விழுந்து உன்னை விட்டு ஓடி போகிறதை நீ பார்க்க போகிறாய். இந்த கர்த்தர் அப்படியே தான் உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். எனக்கு அழகா பிடிச்சது எப்படின்னாக்கா பாருங்க, இந்த பலவீனம் எதுக்கு தெரியுங்களா? கிறிஸ்துவின் மகிமை என்மேல் தங்கி இருக்க, கிறிஸ்துவின் மகிமை என்மேல் தங்கி இருக்க அழகாய் சொல்லுகிறார். ஆகையால் 9 பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கியிருக்கும்படி என் பலவீனம் குறித்தே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மிகவும் மேன்மைப்படுகிறேன். இந்த பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். இனி நீங்க சோர்ந்து போவீங்களா? இல்லை நீ பலவீனப்பட்டு போவீங்களா? உன் பலன் தான் உனக்கு, உன் பலவீனம் தான் உனக்கு பலன், உன் பலவீனம் தான் உனக்கு பலன். நீ வைரகமா நிக்கணுங்க. உன்னை பார்த்து இவனுக்கு முடியாதுன்னு சொல்றாங்களா? தேவ சமூகத்துல நின்று முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்திருவார். கண்களை மூடி பரிசுத்த தெய்வத்துக்கு நன்றி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மகிமையை நிறைந்த தகப்ப நீங்கள் மத்தியில் கடந்து வந்து நாங்கள் பலவீனமான பாண்டம் தான், ஆனா இந்த பலவீனமான பாண்டங்களுக்குள்ளே உங்களுடைய மகிமை தங்கி இருக்கிறது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் அப்பா. இந்த மகிமையை சுமந்து சொல்லதான் பார்த்தா பலவீனமான பாண்டங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த மகிமையை சுமந்து தேசமாய் பட்டணமா கிராமமா வீதி வீதியா தெருத்துருவார் தூக்கி சுமந்து கொண்டு செல்லும்படித்தனப்பா எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறோம்ப்பா. இந்த மகிமை அநேகருக்கு வெளிப்படுத்தும்படி, என் தேவனால் அநேகருக்கு வெளிப்படுத்தும்படி, அநேகருக்கு காண்பித்து கொடுக்க இதை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. முடிந்து பரிந்து வரைக்கும் அப்பா இந்த மகிமை சுமந்து செல்ல ஒப்பு கொடுக்கலாமா? இந்த மகிமை சுமந்து செல்ல என்னை ஒப்பு கொடுக்கிற, என்ன நான் கேவலமா பேசட்டும், என்னை தூக்கி திரியட்டும், இதை சாட்சியை கெடுக்க சத்துரு எழும்பி நிற்கட்டும், பரவாயில்ல. இந்த மகிமை நான் சுமந்து செல்ல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மகிமை நான் சுமந்து செல்ல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மகிமையை என் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். நான் அறிந்த தேவனுடைய மகிமையை என் ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படி, இதோ தெரிவிக்கும்படி என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்றேன்ப்பா. இந்த ஜெபம் பண்றேன்ப்பா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம்.
ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? தேவ பிரசன்னம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறது. இந்த மகிமை நித்திய நித்தியமா மேல தங்கி இருக்கும்படி எப்படி ஆசாரிப்பு கூடத்துல இறங்கின மகிமை இன்றைக்கு இந்த அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. உண்மையில மூடுகிறது மகனே, உண்மையில மூடுகிறது மகனே. இதோ இந்த மகிமை குறித்து மேன்மை பாராட்டு. நான் சுமக்க ஒரு பாத்திரம் என்னை தெரிந்து கொண்டீங்களப்பா. ஒன்றுக்கும் பொதுவாத அந்த பாத்திரமா தெரிந்து கொண்டீங்களே. இந்த மகிமைக்காக அப்பா மனம் தகப்ப நன்றி செலுத்துகிறேன். ஒரு கழுதையை தெரிந்து கொண்டீங்களே, அப்பாவுடைய மகிமை மூடுகிறதா? தேவ பிரசனத்தினால் நிரப்பப்பட்டு உன்னை சந்திக்கும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். உன் பலவீனத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே. உன் பலவீனம் உனக்கு நல்லது. ஏன்னா என் பலன் உனக்குள்ள இருக்கும், என் மகிமை உனக்குள்ள இருக்கும், என் மேன்மை உனக்குள்ள இருக்கும், என் உயிர் உனக்குள்ள இருக்கும், என் கனம் உனக்குள்ள இருக்கும். ரபாகதரலா கேரியா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா.